வணக்கம். இப்போது நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக்கில் ட்ரேட் பார்த்துருப்பீங்க. இது வந்து 24,300 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டேலேருந்து நம்ம ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வீக்லி சிபிஆர் எடுத்துட்டோம்னா இது வந்து வீக்லி சிபிஆருக்குள்ளே இல்லை, எந்த ஒரு டேலேயுமே வந்து வீக்லி சிபிஆரில் இல்லை. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு தான் வீக்லியில் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும். இப்போ வந்து இது புட் ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரிவர்சல் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த நாளில் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் 1ல் சப்போர்ட் இல்லை, அடுத்து சப்போர்ட் கூட போயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சிபிஆர் ஓப்பன் ஆனோடனே ஒரு பேரிஷ் கேண்டில் பார்த்திங்கன்னா மெதுவாக கீழே போய் சப்போர்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இதுலேயுமே நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. திருப்பி அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். சப்போர்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு சப்போர்ட் 2ல் வந்து ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகிருக்கு. இதில் நம்ம முக்கியம் பார்க்க வேண்டியது சப்போர்ட் 2ல் வந்து ஒரு டபுள் டாப் ஒரு டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்தோம்னா சப்போர்ட் 2. ஓகேங்களா, சப்போர்ட் 2ல் வந்து சஸ்டெயின் ஆகுதுனாலே அடுத்து வந்து சப்போர்ட் 1க்கு தான் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் 1க்கும் போயிடுச்சு. சப்போர்ட் 1 வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சிபிஆர் லெவலில் பிரேக் பண்ணணும். சிபிஆர் லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா R1 போகலாம். ஆனால் இதில் வந்து சிபிஆரோட பிரேக் பண்ணி மேலே போகாமல் கீழே வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நமக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்தோடனே இங்கே வந்தோடனே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு 10% அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% கிட்ட கிடச்சிருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 20% தான். ஏன்னா அதில் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, மோஸ்ட்லி இது வந்து சப்போர்ட் 1 கிட்ட கண்டிப்பாக 2 ஆப்ஷன் தான். அந்த மாதிரி சப்போர்ட் 2ல் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக சப்போர்ட் 1க்கு போகும், இல்லை என்றால் சிபிஆருக்கு போகும். சிபிஆர் தான்னா அடுத்த லெவலில் போகும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், சிபிஆருக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிபிஆருக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கு. இன்சைட் சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் போகணும், இல்லைன்னா சிபிஆருக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆருக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டு சிபிஆருக்குள்ளே வச்சோம்னா அடுத்த டார்கெட்டு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு பியரிஷாக இருக்கிறதுனால ட்ரெண்டு ரிவர்ஸில் ஆகிடுச்சு. இதுவே ஒஸ்ட்டு சினரியோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்சைட் சிபிஆர் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகுதுனாலே அது வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான். கண்டிப்பாக நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அடுத்த டேயில் பாருங்கள், இது வந்து ஒரு சரியான ட்ரெண்டிங் டே. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட் சிபிஆர் ஓப்பன் ஆகிட்டு எங்கே போகுதுன்னா பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு S1ல் சஸ்டெயின் ஆகுது, S1ல் சஸ்டெயின் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். S1ல் சஸ்டெயின் ஆகுதுனாலே ஓகேங்களா, அப்போ S1ல் சஸ்டெயின் ஆகிடுச்சு. அப்போ அடுத்து எங்கே போகணும்னா சிபிஆர் லெவலுக்கு போகணும். ஃபஸ்ட்டு சிபிஆர் லெவலுக்கு போகுது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. இன்னொன்று இதில் செகண்டு பார்த்துட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக S1லேருந்து இப்படி சப்போர்ட்டு போச்சுனாலே R4 வரைக்கும் போகுன்றது ஒரு ரோல். பார்த்திங்கன்னா R4 வரைக்கும் போயிடுச்சு. இதுலேயுமே நமக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் போது என்ன டெசிஷன் எடுக்கணுன்றது தான் நம்மளுக்கு இந்த நேரத்தில் மூளை வேலை செய்யணும். கரெக்டான ட்ரேடிங் கெடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே பாருங்கள், சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பிலோ சிபிஆர் ஓப்பன் ஆகி அதுவும் உடஞ்சிருச்சுன்னா நேராக வந்து S1 S2 தான் போகும்.
S2க்கு S1க்கு போயிடுச்சு. S1க்கு போகுதுன்னு வைங்களேன், டேரெக்டாக அடுத்து S1க்கு போகுது. S1க்கு போகுதுன்னா அடுத்து S2 ஒன்றும் போகல. ஓகே, இது வந்து அப்படியே ஒரு இதாகிடுச்சு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். இதில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இதில் சப்போஸ் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகி பிரேக் ஆகுதுன்னா சஸ்டெயின் அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகி நேராக வந்து ப்ரைஸ் வந்து S1ல் சப்போர்ட் எடுத்து போகலாம், வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த ட்ரேட்டில் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். S1ல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். சப்போர்ட் இல்லை, கீழே உடஞ்சிருச்சு, நம்ம ட்ரேட் போக தெரியாது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ சிபிஆர் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகுதுனாலே மூமெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? இதுலேயும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ பிலோ சிபிஆர் ஓகேங்களா? ப்ரோக்கன் ஆகி போகும்போது S1 S2 S1 தான் போகணும். ஓகே, இன்றைக்கி நடந்திருக்கிறது தான் ஆப்ஷன் ப்ரீமியம். இன்றைக்கி நடந்ததுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ தான் போயிட்டுருக்கு ட்ரெண்டு, ஒரு குட் ட்ரெண்டு. இதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து கால் ஆப்ஷன் ஒரு வீடியோ போடுவோம்.